ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, சந்திரன் அங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகம். ரொம்ப சாஃப்டானவங்க, எல்லாரையும் நம்பக்கூடியவங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே, இந்த சாஃப்ட்டு, இந்த காம்னஸ் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே எங்களுக்கு இருக்குது. இதனாலேயே வாழ்க்கையில் அன்பு தொல்லைகள் ஏராளத்தை சந்திக்கக்கூடிய ராசி, சந்தித்த ராசி. அந்த அன்பு தொல்லையால் என்னுடைய வாழ்வாதாரம் பறி போயிடுச்சுன்னு வருத்தப்பட்ட ராசியும் கூட. இன்றைக்கி அதிலிருந்து அப்படியே படிப்படியாக மீண்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. இந்த அன்பு தொல்லைகளால் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்படி ஆயிடுச்சு. கடை வாங்கி கொடுத்து 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 இன்றைக்கி எல்லோரும் வசதி ஆகிட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது ஃபோன் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒரு பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. திரும்பி மீண்டு ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படின்னு ரிஷபத்தையெல்லாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்கரேஜ் பண்ணிட்டோம்னா ரிஷபம் அவ்வளோ ஒரு கைண்ட்னஸோடு நம்ம கடைசி வரை இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தத்தளிச்சிட்ருக்கேன்னு சொல்லலாம். தடுமாறிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இன்றைக்கி ரிஷபம் இருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய உயரத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்க, இன்றைக்கி பெரிய கீழே பாதாளத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இந்த வயசில் நான் சம்பாதிக்க முடியாத எட்டாத உயரத்தையும் பிடிச்சிட்டேன். ஆனால் அது எல்லாமே ஒரு நிமிஷம் தரைமட்டமாக ஆனதையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தானடா உலகம் அப்படின்னு கேட்குற மாதிரியான பலன்கள் தான் ரிஷபத்தை பொறுத்தவரை நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே எனக்கு உணர்த்துச்சுங்க பிரபஞ்சம். ஆனால் நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். இன்றைக்கி அசால்ட்டாக இருந்ததுக்கு பதில் சொல்லும் விதமாக பொருளாதாரத்தை இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி அன்பர்களுக்கு விடுங்க. எதாக இருந்தாலும் முருகர் பார்த்துக்குவார், பெருமாள் பார்த்துக்குவாருங்கிற மன தைரியம். ஏன்னா 7ஆம் வீடு தான் ஒரு கிரகத்துக்கு, ஒரு ராசிக்கு 7ஆம் வீடு தான் பெருசாக சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் ராசிநாதன். இன்றைக்கி ரெண்டையுமே கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இருக்கிறதா இல்லை போராடலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் மனக்குழப்பங்களும் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி. நல்ல சுறுசுறுப்பு. இன்றைக்கி அந்த சுறுசுறுப்பெல்லாம் கறந்து போச்சு. நல்ல பேச்சு திறமை. யாருக்கிட்டேயும் இன்றைக்கி பேசுறதில்ல. ஏன் பேசுறதில்ல? பட்ட காயங்களும் வலிகளும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது வெளியே. அந்தளவுக்கு ஒரு காயங்களும் மனக்குறைகளும் இருக்குது. நீங்களா இப்படியெல்லாம் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. நீங்களாகவே இல்லைங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பேசும்போது சுக்கிரன் கேதுவோடு இருக்குது ராசி அதிபதி. ஐயோ இந்த கடனை விட்டா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் இருக்குது. கூட்டத்திலேயே கொண்டாடக்கூடிய ராசி உங்கள் ராசி. ரொம்ப சாஃப்ட், எல்லாருக்கும் நல்லது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களை என்ன பண்ணுனாங்க, ஊரால் ஒதுக்கி இன்றைக்கி வேடிக்கை பார்க்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு அவமானம் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சா ஒரு மன வலிகளோட 25 வயசு 30 வயது வரை எனக்கு தெரியலைங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம். இன்றைக்கி இந்த 35 வயது 40 வயது தொடங்கும்போது தான் மனசு வலிச்சுதுன்னா என்ன, தூங்கி எந்திரிக்கும் போது பாரம்னா என்னன்னு எனக்கு இப்போல்லாம் தான் தெரிய வருது அப்படின்னு அடித்து சொல்லலாம். அம்மாவோடைய ஆதரவு இல்லாமல், அப்பாவோடைய ஆதரவு இல்லாமல் இன்றைக்கி தனி மரமாக, ஆனால் அவங்களுக்குன்னு பல பொருளாதார உதவிகள். நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு தெரிஞ்சுதா? ரிஷபத்தை பொறுத்தவரையும் அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்க துளியுமே விருப்பப்பட மாட்டாங்க. அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், சகோதரன் நல்லா இருக்கணும், அவங்களாம் சொகுசாக இருக்கணும், அவங்களாம் சொகுசாக வாழணும்னு கடன் மேலே கடன், தைரியமாக கடன் வாங்கக்கூடிய ராசினா ரிஷபம் தாங்க. எப்படியாவது கட்டிடலாம் பிளான் போட்டு, அந்த பிளானும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரிஷபத்தை பொறுத்தவரை பாசிட்டிவ் சயின்ஸ் எழுதி கொடுத்துடலாம். ரிஷபத்தில் எந்த கிரகம் நின்று தசாரம்பத்தி நடத்தட்டும், எப்படியோ நீ பொழைச்சிக்கோ வாழ்க்கையில். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், சுக்கிரன் ராசி பார்க்குது, லக்னத்தை பார்க்குது. ரிஷபத்தில் நிறையா கிரகம் இருக்குது. காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி. அங்கே நிறையா கிரகங்கள் இருக்கும்போது அது பெரிய உயர்வை கொடுக்கும். அங்கேயே ராகு இருக்கட்டும், சொல்லுங்கள், இசிஇ ட்ரிபிள் இ ஃபீல்டுன்னு நீ நல்லா ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவ, கவலைப்படாதேன்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்ம பலன் பார்க்கும்போது இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி ஒரு வேலையை செய்யுது. ஏன், இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரியனோட நட்சத்திரமாக இருக்கட்டும், சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்கட்டும், சுக்கிரனுடைய வீடாக இருக்கட்டும், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு நீ முடிஞ்சு போயிடுவ, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு அப்படிங்கிறது இல்லை, திரும்பி எந்திரிச்சு நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக இந்த ரிஷபத்தோடைய வீட்டில் உடைய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, ரிஷபத்துக்கு கிரக பெயர்ச்சிகள், கிரக அடைவுகள்லாம் காப்பாற்ற போகுதா, இன்னும் ஒஸ்டாக போதா நாட்கள்,
இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோமா? ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நீங்கள் சொல்லுங்கள். நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் மனசுக்கு கேட்குறக்கு ஆதரவாக இருக்குது. ஏன் நடக்குது? ராசிநாதன் 5ல் இருக்குது. நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்றைக்கி இல்லை. நம்ம பேசும்போதும் பாருங்கள், இந்த அக்டோபர் மாதமும் பாருங்கள், சுக்கிரன் கேதுவோடு இருக்குது. எது வேணாலும் சொல்லுங்கள், இந்த கடன்லேருந்து மீண்டு வருவீங்க அப்படிங்கிற ஹோப் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிளானிட்டரி கன்ஜெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் 2ல் குரு இருக்கார். போதுங்க, ஆளை விடுங்க, குரு இந்த மாதிரி ஒரு அடிப்பாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரிஷபத்தை குரு செமையை அடிச்சிட்டு இருக்கார். இந்த பாதகாதிபதி இந்த மிதுன ராசியும் சரி, அடுத்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு எப்படி பாதகத்தனத்தை காட்டுவாரோ அதை விட 100 மடங்கு அதிகமாக இன்றைக்கி ரிஷப ராசியை, ரிஷப லக்னத்தை அப்படியே கொத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். இன்றைக்கி உயிர் மட்டும்தான் இருக்குது அவங்கக்கிட்ட. அதே போல் ராசிக்கு 4ல் சுக்கிரன் கேது, ராசிக்கு 5ல் சூரியன் புதன். இது ஒரு யோகங்க. 5ஆம் அதிபதி 5லே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம், பிராப்தம்னே சொல்லலாம். இப்போ இது கலைக்கான காரக கிரகம் புதன் 5ஆம் இடத்துலையே இருக்கிறது, இது ஒரு கலாநிதி யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்குது. அங்கே தன்னுடைய வீடு நட்சத்திர சித்திரா இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது நீங்கள். இந்த ராசி இந்த அக்டோபர் மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியில் பிறக்குது. சந்திரன் தனுசு ராசியில் இருக்காங்க. அதே போல் ராகு தொழில் ஸ்தானத்தில், சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில். இதுதான் இந்த அக்டோபர் மாதம் பிறப்பின் போது இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு குழந்த, நம்ம தான் கஷ்டப்படுறோம், குழந்தைகளும் சேர்ந்து நம்ம கூட கஷ்டப்படுது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்குங்க. இந்த குழந்த படிக்க மாட்டேங்குது, சரியா நல்லா ஆக்டிவாக இருந்த குழந்தை இன்றைக்கி படிக்க மாட்டேங்குது, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில, மூடு அப்செட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி குழந்தை சார்ந்து நீங்கள் எந்த பிரச்சனைகள் சந்தித்தாலுமே இனி இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரக்கூடிய விதமாக இருக்கும். அதே போல் என்னோடய பையன், என்னோடய பொண்ணு எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க, நாங்கள் முடிஞ்சு போயிடணும்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு தலையெடுத்து வந்துட்டா எங்களுடைய பிரச்சனைகள்லாம் அடியோடு மாறப்போகுதுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பக்கம் அடைஞ்சோம், 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ கடைசி வரையும் போய் உட்காந்து திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வேலை இல்லை அப்படிங்கிற முடிவு வந்துருச்சு. இனி இதெல்லாமே மாறப்போகுது, தரமான வேலை கிடைக்க போகுது. இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்களை இனி நடக்க போகுது. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டிக் போட்டு கொடுத்துட்றாங்க, இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு. 2வது அடுத்தது கடன் சுமை குறையும். இஎம்ஐக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடன் போயிட்டே இருக்குது. என்னோடய சம்பளத்துக்கு மேலே இஎம்ஐ, இந்த இஎம்ஐக்கு மேலேயும் பணத்தை வாங்கி வாங்கி வேறு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, கடனை கைமீறி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே இனி ஈஸியாக குறையும், படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 5ஆம் அதிபதி 5லே இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்துடாதா, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையா ஆண்டவனே அப்படின்னு கேட்குற மாதிரியான பலன்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி 5ஆம் அதிபதி 5லேயே கலாநிதி யோகமாக இருக்குது. இப்போ கலையினால் பெயர் புகழ் பெற்றதுக்கும், அரசாங்க வேலை ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க, ஹோப்பே இல்லைங்க. வயசு வேறு 31 தாண்டிடுச்சு, 30 தாண்டிடுச்சு, இனியும் முயற்சி பண்ணலாமா இல்லை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்? ராசிக்கு 4ல் கேது. நம்ம எல்லாம் எங்கே பதவி கிடைக்க போகுதுங்கிற எண்ணம். சனீஸ்வர பகவான் வக்ரம். ஸோ நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அதிகபட்ச இந்த ஆர்வத்தை குறைக்கக்கூடிய விதமாக செயல்பட்டுருக்காரு. அப்போ இதெல்லாம் இனி மாறப்போகுது. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அல்லது அரசியலில் இருக்குது, இல்லை கோயில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்குது, அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருமா, எனக்கு கோயிலில் ஒரு பேரும் புகழும் கிடைக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். டீயை குடிச்சிட்டு வேலை செய்கிறீங்க, ரிஷபத்தை பொறுத்த வரையும் சோறு சாப்பிட்டு வேலை செஞ்ச லக்னமும் சரி ராசியும் சரி, அது இந்த ராசிநாதன் 6க்கு போயிட்டா சொல்லவே தேவையில்லை. டீயை குடிச்சிட்டு ஓனர் வந்து உங்களுடைய அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ நினச்சிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபந்தான். அதனாலேயே எனக்கு இந்த ஒரு 4 செவத்தை விட்டு எனக்கு எதுவும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த இதெல்லாமே மாறப்போகுது. தொழிலில் ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றங்கள், முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்ருக்கு. செவ்வாயோட கிரகச்சேர்க்கைகள் மைனஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சுக்கிரன் கேது அப்படிங்கிறது மைனஸ். என்னதான் நிறையா பாசிட்டிவ் இருந்தாலும் மைனஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது நிச்சயமாக நம்ம ஒத்துக்க வேணும். இப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க.
மேற்கொண்டு கடன் வாங்குறத கண்ட்ரோல் பண்ணுங்க. அங்கேயே பிறந்த கால ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடிய மீனராசியில் ராகு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அரௌண்டு 93, 95, 97லாம் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க தன்னுடைய வேலையை நினச்சி. இன்னைக்கு பயமாக ஒரு சூழ்நிலை நல்லது நடக்காதா அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக நிச்சயமாக செயல்படும். ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% தான் பயன்படும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100%. நம்ம கோச்சார பலன்கள் சொல்லிகிட்டே இருந்தாலுமே பிறந்த கால ஜாதகத்தோடு சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய கோச்சாரம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.